சந்திரனில் ஒரு ரோவரை எப்படி உயிருடன் வைத்திருப்பது? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய இன்ஜினியரிங் புதிரே அடங்கியிருக்கு. வாங்க இன்னைக்கு அதை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. ஜப்பானோட லூனார் க்ரூசர். நிலாவுல மனுஷங்க இப்படி ஜாலியா சுத்துறத கனவு காண வைக்குது இல்லையா? ஆனா இந்த கனவுக்கு பின்னால ஒரு பயங்கரமான சவால் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட். செவ்வாயில பறந்த இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் கூட இதே பிரச்சனையை தான் சந்திச்சுது. சரி, முதல்ல நாம என்ன மாதிரியான ஒரு பெரிய சவாலை சந்திக்க போறோம்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு வேற்று கிரகத்துல உயிர் பிழைச்சு இருக்கிறதுக்கான ஒரு போராட்டம். இந்த கிராஃப பார்த்தாலே புரியும் நாம பேச போற பிரச்சனையின் தீவிரம். நிலாவுல ஒரே நாள்ல, அதாவது ஒரு சந்திர நாள்ல வெப்பநிலை எவ்வளோ பயங்கரமா ஏறி இறங்குதுன்னு பாருங்க. இதுதான் நாம சந்திக்க போற உண்மையான கொடூரமான சவால். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா -193°C, நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு மரணக்குளிர். சந்திரனோட நீண்ட இருண்ட ராத்திரியில வெப்பநிலை 80 கெல்வின் வரைக்கும் கூட கீழே போயிடுமா. அடுத்த நிமிஷமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா +117°C, தண்ணியே கொதிக்கிற வெப்பம். அப்போ இங்க பிரச்சனை வெறும் குளிரோ இல்ல சூடோ மட்டும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த 300° வித்தியாசம், அதுதான் உண்மையான தலைவலி. சரி, பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸை சமாளிக்க இன்ஜினியர்ஸ் என்ன ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதோ இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், சுருக்கமா TCS. இதோட வேலை என்னன்னா, ஒரு விண்கலத்தோட எல்லா பாகங்களையும் அதுக்குள்ள இருக்கிற சூழலையும் சரியான பாதுகாப்பான டெம்பரேச்சர்ல வச்சுக்கிறது தான். இந்த TCSல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு பாசிவ், இன்னொன்னு ஆக்டிவ். பாசிவ் சிஸ்டம்ங்கிறது நம்ம வீட்ல இருக்கிற தெர்மோஸ் ஃபிளாஸ்க் மாதிரி. சூடான காஃபியை சூடாவே வைக்கும், ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஜில்லுனே வைக்கும். அதாவது வெப்பத்தை உள்ளேயும் விடாது, வெளியையும் விடாது. ஆனா ஆக்டிவ் சிஸ்டம்ங்கிறது நம்ம கார்ல இருக்கிற ரேடியேட்டர் மாதிரி. இன்ஜின் சூட்டை ஆக்டிவா இழுத்து வெளியே தள்ளிட்டே இருக்கும். இப்போ நீங்க பார்க்கறது அந்த ஆக்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு நிஜமான உதாரணம். ஜாக்ஸா ரோவர்ல இருக்கிற சிஸ்டம் இது. மனுஷங்க உள்ளே இருந்து பயணிக்கிற ஒரு ரோவர்ல டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ சிக்கலான குழாய்கள், பம்புகள் எல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்க. சொல்லப்போனா இது அந்த ரோவரோட ரத்த ஓட்ட மண்டலம் மாதிரியே வேலை செய்யுது. சரி, இந்த மாதிரி ஒரு சிக்கலான சிஸ்டமை எப்படி டெஸ்ட் பண்றது? நிலாவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பூமியில இருந்தபடியே இதுல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாம எப்படி சரி பண்றோம்? அதுக்கு தான் மாடர்ன் இன்ஜினியரிங்கோட ஒரு சூப்பர் பவர் நமக்கு உதவுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்காக ஒரு ரோவரை நாம இங்க பூமியில உக்காந்துக்கிட்டு எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நாம கம்ப்யூட்டர்ல ஒரு வர்ச்சுவல் நிலாவையே உருவாக்குறோம். ஆன்சிஸ் மாதிரி கம்பெனிகள் உருவாக்குற சிமுலேஷன் சாஃப்ட்வேர் தான் இந்த மேஜிக்கை செய்யுது. அப்போ இந்த வர்ச்சுவல் டெஸ்டிங்கை எப்படி பண்றாங்க? வாங்க 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். முதல்ல ரோவரோட 3D மாடலை உருவாக்குவாங்க. அப்புறம் அந்த வர்ச்சுவல் நிலாவுல சூரியன், நிழல், தரையிலிருந்து வர்ற சூடு எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. மூணாவதா அந்த ரோவரை ஓட்டி பார்க்கறது, சார்ஜ் பண்றதுன்னு பலவிதமான சோதனைகளை செஞ்சு பார்ப்பாங்க. கடைசியா எல்லா பாகங்களும் சரியான டெம்பரேச்சர்ல இருக்கான்னு ரிசல்ட்டை செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சரி, பொதுவா சிமுலேஷன் சொல்லிட்டோம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தூசி, இருட்டு, டிசைன்னு ரொம்ப நுணுக்கமான பிரச்சனைகளை எல்லாம் இந்த சிமுலேஷன் எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இங்க தான் விஷயமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஒரு ரோவரோட வெப்ப தேவைகள் எப்பவோ ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, அது பகல்ல சூரிய வெளிச்சத்துல ஓடும்போது ஒரு மாதிரி இருக்கும், ராத்திரியில ஒரே இடத்துல பார்க் பண்ணியிருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஏன் உள்ள ஆட்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்து கூட அதோட வெப்பநிலை மாறும். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கணும். இந்த டேபிள பாருங்க, இது ஜாக்ஸாவோட ரிசர்ச்ல இருந்து எடுத்தது. ரோவர் ஓடிட்டு இருக்கும்போது டிரைவிங் சிஸ்டம் தான் ரொம்ப சூடாகுது. ஆனா அதைய பார்க் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது பவர் சிஸ்டம் தான் அதிக வெப்பத்தை உருவாக்குது. ஆள் இல்லாத ராத்திரி நேரத்துல ஃபியூல் செல்கள் தான் வெப்பத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பாகம் பிரச்சனை கொடுக்குது பாருங்க. இப்போ நாம ஒரு சர்ப்ரைஸ் வில்லனை பத்தி பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, நிலாவுல இருக்கிற தூசி தான். இது சும்மா சாதாரண தூசி இல்ல. அப்போலோ காலத்துல இது ரோவர் பேட்டரிகளை ஓவர் ஹீட் ஆக்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, வெப்பத்தை வெளியேற்றுற ரேடியேட்டர்கள் மேல இந்த தூசி படிஞ்சா அதோட செயல்திறன்ல பாதிக்கு பாதி குறைஞ்சிடுமா. அப்போலோ மிஷன் அனுபவமே சொல்லுது, ரேடியேட்டர் மேல படிகிற நிலா தூசி வெப்பத்தை வெளியேற்றுற திறனை ரொம்பவே குறைச்சிடும்னு. பாருங்க, இதை நேத்து கண்டுபிடிச்ச பிரச்சனை இல்ல, பல வருஷமா இன்ஜினியர்ஸ தலைவலியை உண்டு பண்ற ஒரு விஷயம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இது எப்படி விண்வெளி ஆராய்ச்சியோட பெரிய எதிர்காலத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
சுருக்கமா சொல்லணும்னா இந்த சிமுலேஷன்ங்கிறது ஒரு டிஜிட்டல் சூப்பர் பவர். இந்த பவர் இல்லாம நம்ம நிலாவிலையும் செவ்வாயிலையும் ரொம்ப நாள் தங்கி ஆராய்ச்சி பண்றதுங்கிறது வெறும் கனவா தான் இருந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது புரியுது இல்லையா, நாம பேசின இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் எதுக்குன்னு? இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தான். ஒவ்வொரு சிமுலேஷனும் இந்த கனவை நோக்கிய ஒரு முக்கியமான படி. கடைசியா இந்த ஒரு வரியை கேளுங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தப்பு நடந்தா அது தோல்வியில தான் முடியும். அதை சரி செய்யவோ மாத்தவோ எந்த வாய்ப்பும் கிடைக்காது. விண்வெளியில 2வது சான்ஸுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதனால தான் சிமுலேஷன் அவ்வளோ முக்கியம். சரி, சிமுலேஷன் மூலமா நாம நிலாவோட கடுமையான சூழலை எப்படி ஜெயிக்கலாம்னு கத்துக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்ததா நம்ம எந்த ஒரு முடியாத சவாலை எடுத்துக்கலாம்? செவ்வாய்க்கு போலாமா, இல்ல அதையும் தாண்டி எங்கேயாவது போலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?